குட்டீஸ், அம்மா பேசுகிறம்மா. தலைக்கறியில் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா, வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கசாப்பில் வெட்டி கொடுத்துட்டுருப்பாங்கம்மா. நம்ம இருந்தாலும் தண்ணியில் அழைச்சிட்டு எலும்போடு இருக்கம்மா. அதை உப்பு போட்டு ஒரே ஒரு டம்ளரை வச்சு 2 விசில் வச்சு எடுத்துங்கடா. தண்ணி நிறையா வைக்காதீங்கடா, நிறைய பசுமை போயிடும். 2 விசில் எடுத்துகிட்ட பிறகு நல்லா அது செதையெல்லாம் மட்டும் எடுத்துங்கடா. அந்த எலும்பெல்லாம் மொத்தம் சாறு இறங்கிட்டு இருக்கடாம்மா. பொடியாக கட் பண்ணிங்க. கொஞ்சமாக மெழுகு, சீரகம், சோம்புமா அது நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிங்கடா. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்கடா. பெரிய ஸ்பூன்லேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, உளுந்தும் போட்டுங்கடா. போட்டு பூண்டு, இஞ்சி துருவல், பச்சை மிளகாய் அதை போட்டுங்கடாம்மா. போட்டு மஞ்சத்தூள் போட்டுங்கடா. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டோம்மா. வறுத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுங்கம்மா. மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் சூப்பராக நல்லா இருக்கும்டாம்மா. அது கறிங்களுக்கெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. அப்புறமா அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அதுலேயே சாறு இறங்கிட்டு இருக்குண்டாம்மா. இதை மாதிரி போட்டு நல்லா வறுத்துங்கடா. மெழுகு, சீரகம், சோம்பு தூள்மா அதை பொடி பண்ணிட்டு இதை போட்டுருங்களேன். மல்லித்தாயை போட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும்டாம்மா. தலைக்கறியே பிடிக்காதுன்றவங்களுக்கு இது மாதிரி வறுத்து கொடுத்து பாருங்களேன். சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா. கசாப்பில் தலை சுத்தணியில் போட்டுட்டு அப்புறமா தலை தீசி கொடுப்பாங்கம்மா. அது மாதிரி தீக்காத அப்படியே சுட்டு கொடுங்க, தீச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கம்மா. பசுமையோடு சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா. சுத்தணியில் போட்டால் அந்த மொத்த பசுமையும் போயிடுமா. அப்புறமா அந்த முடி எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்கடா. அது நல்லா இருக்காதம்மா. அப்படியே தீசி வாங்கி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்களேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குண்டம்மா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸ்.